இந்த 2026 வருடம் கடகராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். கடகராசிக்கு என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு முதல்ல பார்ப்போம். முதல்ல இந்த வருடம் கிரக பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி மட்டும்தான். ராகுக்கு எது டிசம்பர் மாதம் தான் பயிற்சி ஆகும். இந்த குரு பகவான் இப்போ கடகராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். போன வருடம் அதிசாரத்தில் ராசிக்குள்ளே வந்துட்டு போயிருப்பார். அந்த 2 மாதம் பெரும்பான்மையான கடகராசிக்காரர்கள் நல்லது நடக்கிறத உணர்ந்திருப்பீங்க நல்லாவே. அதே மாதிரியே ஜூன் மாதம் திரும்ப உங்கள் ராசிக்குள்ளே வருவார். ஒரு வருடம் உங்கள் ராசியில் தான் பயணிப்பார். இது மிகுந்த நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு பகவான் உங்கள் ராசியிலேருந்து 5, 7, 9 போன்ற இடங்களை பார்ப்பார். ராகு கேதுக்கள் 2, 8ஆம் இடங்களில் இருக்குது. அஷ்டமத்து சனியே முடிஞ்சாலும் ஒரு 3 வருஷமாக கடகராசிக்காரர்கள் நல்லா இல்லை. அஷ்டமத்து சனி நடந்து பல பிரச்சனைகள், எதை தொட்டாலும் தோல்வி, காதல் தோல்வி, இந்த மாதிரி பெரிய பெரிய பிரச்சனைகளில் மாட்டியிருப்பீங்க. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. கடகராசிக்காரர்களில் 90% பேர் இதை கண்டிப்பாக உணர்ந்திருப்பீங்க. 10% பேருக்கு ரொம்ப நல்ல தசாபுத்திகள் நடந்து அவங்க பௌர்ணமியை ஒட்டி பிறந்திருந்தால் அவங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். மற்ற எல்லாத்துக்குமே பெரும்பான்மையான அளவு பிரச்சனைகள் தான் கடந்த 2-3 வருடங்களாகவே. இப்போ அதிலிருந்து உங்கள் வாழ்க்கை தலைகீழாக மாறக்கூடிய அமைப்பு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போவும் 8ல் இருக்கக்கூடிய ராகு பகவான் குரு பார்வையில் இருந்தாலுமே உங்களுக்கு ஒரு சில பல தடைகளை கொடுத்துட்ருக்காரு. அது எல்லாமே இந்த 2026ஆம் வருடம் விலகும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராசி புனிதப்படும். குரு பகவான் உங்கள் ராசியில் உச்சமாகிறது ஒரு மிகப்பெரிய அமைப்பு. அவர் 6ஆம் இடத்துக்கு ஆதிபத்தியத்தை கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பான்மையான அளவு கொடுக்க மாட்டார். ஏன்னா அந்த 6ஆம் இடத்தை அவர் தொடர்பு கொள்ளல. 5, 7, 9 தான் பார்க்குறாரு. அதனால் மிகுந்த நன்மைகள் தான் ஏற்படும். வெளிநாடு போகணுன்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கு உங்களோட தசாபுத்திகளுக்கு ஏற்ப அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அதன் பின்பு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதினவங்க முக்கியமாக உங்களோட சூரியன் சிம்மமும் சூரியனும் வலுத்து உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் இருந்தால் கண்டிப்பாக கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் உங்களுக்கு. யார் ரொம்ப நாளாக முயற்சி பண்ணி இந்த வேலை எனக்கு நடக்கலை, ரொம்ப நாளாக ஒரு கேஸ் இழுத்துட்ருக்கு, அல்லது ஏதாவது ஒரு எக்ஸாம் ட்ரை பண்ணி நல்லா அட்டன் பண்ணி 1 மார்க்கில் போகுது, 1/2 மார்க்கில் போகுதுன்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே இந்த வருடம் கண்டிப்பாக நீங்கள் நினச்ச மாதிரி கவர்மெண்ட் ஜாப்பும் வேலையும் உங்களுக்கு நீங்கள் நினச்ச மாதிரி அமைஞ்சு உங்கள் வாழ்க்கையில் செட்டில் ஆவீங்க. பிஸ்னஸ்ஸு எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை ஒரு நாள் அப்படின்னா, எந்த பிஸ்னஸ் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுமோ அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி இந்த வருடம் ஜெயிச்சு இந்த வருடத்தோட இறுதியில் பார்த்தீங்கன்னா ஏதோ கரெக்டாக நம்ம இந்த பிஸ்னஸை பார்த்து வந்துட்டோம், நம்ம லைஃப் ஒரு ஸ்டெடியாக போயிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வரக்கூடிய வருடமாக தான் இந்த வருடம் இருக்கும். இது மாதிரியே நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இதுக்கு அடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களை அடையிறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா மற்ற ராசிகளுக்கு போடக்கூடிய வீடியோக்களும் உங்களை அடையும். நன்றி, வணக்கம்.